எல்லாருக்கும் வணக்கங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி எப்படியாச்சும் இந்த வீடியோ போட்டே ஆகணும்னு முடிவு பண்ணி தான் போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. அதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நம்மக்கிட்ட விதைகள் கேட்டவங்களுக்கு எல்லாத்துக்குமே விதைகள் வந்து அனுப்பி விட்டுட்டேங்க. என்னென்ன விதைகள் எப்படி பேக் பண்ணி அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இது கூட சேர்ந்து ஒரு சில பழங்கள் அறுவடையும் இன்றைக்கி வீடியோவில் இருக்குங்க. வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் யாராவது இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி முக்கியமாக இந்த வீடியோ சீக்கிரமாக போடணும் அப்படின்னு நினச்சதுக்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து விதைகள் வந்து அனுப்பியாச்சுங்க. ஆனால் நான் அனுப்புனது உங்களுக்கே தெரியாது அப்படிங்கிறதுனால தான் சீக்கிரமாக வந்து அதை சொல்லணும்னு நினச்சி தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா நான் அனுப்பி 2 நாளைக்கு மேலே ஆச்சுங்க. அந்த விதைகள் ஒரு சிலருக்கு நீங்கள் வாங்கியே இருக்கலாம். வாங்கியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்காதவங்களுக்கு இன்றைக்கோ நாளைக்கோ உங்கள் கைகளில் கிடச்சிருங்க. நான் வந்து விதைகள் அனுப்புனது ப்ரொஃபஷனல் கொரியரில் தான், சரிங்களா? வாங்காதவங்க அதை கரெக்டாக பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இன்றைக்கி முதல்ல நம்ம சீத்தாப்பழத்திலிருந்து தாங்க அறுவடை பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். ரொம்ப நாளாக நம்ம சேனலில் வீடியோ போட முடியல. அதுக்கு ஒரு சில பர்சனல் காரணங்கள் இருந்துச்சு. அதோடு சேர்த்து இந்த விதைகளெல்லாம் எப்படி அனுப்பணும் அப்படிங்கிறதையும் இப்போ அறுவடை பண்ணிவிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து விதைகள் வந்து கேட்டிருந்தீங்க. நானும் வந்துட்டு அப்படி விதைகள் கேட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த வீடியோ போய் சேரணும் அப்படிங்கிறக்காக தான் விதைகள் பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ போட்டு முடிச்சதுக்கப்புறமா நான் ஒரு வாரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தாங்க இருந்தேன். ஏன்னா அட்ரஸ் அனுப்புனவங்க எல்லாருமே சேர்த்து ஒன்றா அனுப்பட்டும், அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் ஒட்டுக்கா விதைகள் அனுப்பலாம் அப்படின்னு நினச்சி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கூட ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, எப்போ சிஸ்டர் விதைகள் அனுப்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இன்னொரு 2 நாள் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆமாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தேன், ஏன்னா எல்லாரும் அனுப்பட்டும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அது வரைக்கும் அட்ரஸ் அனுப்புனவங்களுக்கு எல்லாத்துக்குமே சரி நீ இவங்களுக்கு மட்டும் பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விதைகளெல்லாம் ஃபுல்லாக பேக் பண்ணி வச்சாச்சுங்க. நம்மளுமே இந்த கொரியர் போஸ்ட் இதெல்லாம் அவ்வளோக்கா அனுப்புனதும் கிடையாது. பேக் பண்ணி வச்சுட்டு எதில் போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்தவங்க ஒருத்தவங்க வந்து எங்களுக்கு போஸ்ட்லேயே போட்டு விடுங்க, அந்த கவர்லேயே போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா கொரியர் அங்கே அவ்வளோக்கா வராது அப்படிங்கிற மாதிரி. சரின்னு யோசிச்சுட்டு இதில் போடும்போது கொஞ்சம் டெலிவரி சார்ஜஸ் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நானுமே அதிலேயே போடலான்னு முடிவு பண்ணி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேங்க. அதை கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேங்க. அங்கே போய் பார்த்தா அது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் சிறுசாக எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதை மறுபடியும் வாங்கிட்டு வந்து வச்சோம். வாங்கிட்டு வந்து வச்ச உடனே நம்மளுக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்ததுனால அதை பார்க்க போயாச்சு. அது வந்துட்டு இப்போ ஸ்கூலெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க இல்லைங்களா? நாங்களுமே வந்து இந்த ஸ்கூலெல்லாம் கொஞ்சம் தேடுற வேலை இருந்துச்சு. ஸ்கூலாக போய் தேடிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் ஹாஸ்டல் இதெல்லாமே கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேங்க. அப்புறம் ஹாஸ்டலில் சேர்க்கறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஒவ்வொன்றா அலைஞ்சு திரிஞ்சு வாங்குறது, இந்த மாதிரி வேலைகள் தான் அதிகமாக இருந்துகிட்டு இருந்தது. அதனால தான் வீடியோவும் போட முடியல, நம்ம வந்து விதைகளும் கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்பவும் முடியலங்க. இந்த வேலைகளுக்கு போயிட்டு இருந்தோம். இடையில பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மழை வேறு அடித்து நிகழ்த்திகிட்டே இருந்ததுங்க. நல்லா பேஞ்சிட்ருக்குது. அதுவும் கோயம்புத்தூருக்குள்ளே எல்லா பக்கமும் மழையே தான் பேஞ்சிட்டு இருந்துச்சு. ஒரு வழியாக நாங்களும் அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு சரி இதை மறுபடியும் போடலாமேன்னு சொல்லி பேக் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் கழித்து மறுபடியும் எடுத்து கொண்டு போய் போட போனால் வாங்கி வச்சுட்டு போட்டுறோன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா திருப்பி கொண்டாந்து கடையிலேயே கொடுத்துட்டாங்க. ஏன்னா இதில் போட முடியாதுங்கிறாங்க. என்னன்னே தெரியலங்க. ஆனால் அதில் வந்து கண்டிப்பாக போடலாம். இவ்வளோ வெயிட்டுக்கு இவ்வளோ சார்ஜ் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியுது. ஆனால் இங்கே போய் பார்த்தா இப்படி தான் சொன்னாங்க. சரி இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சரி கொரியர்லேயே போட்டுடலாம் அப்படின்னு அந்த கவரை வாங்கிட்டு வந்துட்டு மறுபடியும் கொரியரில் போடலாம் அப்படின்னு சொல்லி தான் போனோம். அங்கே போகும்போது கேஷ் ஆன் டெலிவரி எல்லாம் இல்லைங்கிறாங்க. அதாவது இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி பரவாயில்ல, நீங்களும் ஃபஸ்ட் டைமாக நம்மக்கிட்ட விதைகள் கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறதுனால இப்போ நானே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கொரியர் சார்ஜுமே வந்து நான் பே பண்ணிட்டேங்க. நீங்கள் வந்து விதைகள் மட்டும் வாங்கினா போதும். இந்நேரம் ஒரு சிலர் கைகளுக்கு கிடச்சிருக்கலாம். விதைகள் வாங்கினவங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். வாங்காதவங்களுக்கு இன்றைக்கோ நாளைக்கோ வந்துடும். இல்லாட்டி நீங்கள் போய் செக் பண்ணி வாங்கிக்கோங்க, ப்ரொஃபஷனல் கொரியர், சரிங்களா? இப்போது அந்த சார்ஜஸுமே நாங்கள் வந்து கட்டிட்டோம், சரிங்களா? ஒருத்தருக்கு 70 ரூபா அந்த மாதிரி வந்துச்சு. அது கூட நம்ம இந்த போஸ்ட் கவர், ஜிப்லாக் கவர், அந்த குட்டி கவர் எல்லாமே வாங்கினோம். அதெல்லாமே நம்ம வாங்கி பேக் பண்ணி அனுப்பியாச்சு. உங்களுக்கு எந்த அமௌண்ட்டுமே வராதுங்க. அதனால் நீங்கள் விதைகள் மட்டும் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏதோ இந்த போஸ்ட் ஆஃபீஸில் போய் இந்த விதைகள் அனுப்புறக்குள்ளே இஸ்ரேல் ஈரான் போரில் போய் அனுப்புகிற ஒரு ஃபீல் வந்து கொடுத்துட்டாங்கங்க. ஒரு வழியாக இந்த விதைகள் எல்லாம் அனுப்புனதுக்கப்புறம் தான் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக விதைகள் வாங்கணும் உங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கொடுத்த விதைகள்லேருந்து நீங்கள் 1-2 செடிகள் வர வச்சிட்டிங்க அப்படின்னா போதுங்க. உங்கள் வீட்டு யூஸுக்கு தேவையான காய்களும் கிடச்சிரும். உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் விதைகளும் எடுத்து வச்சுக்கலாம். அதனால் கண்டிப்பாக அந்த விதைகளை கரெக்டாக பார்த்து வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இது விதைகள் அனுப்புனதுக்கப்புறம் தாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம அனுப்புனதில் கத்திரிக்காய் ரகங்களுக்கெல்லாம் பேர் போட்டு தான் அனுப்பியிருக்கிறோம். கத்திரி ரகங்கள் எல்லாமே நீங்கள் இப்போ வாங்கின உடனே நாற்று விட ஆரம்பிச்சிடலாங்க. மேலால் வந்து பரப்பி விட்டு மண்ணை நல்லா ரெடி பண்ணி மேலால் போட்டு விட்டு தண்ணி வந்து நல்லா ஸ்ப்ரே மாதிரி கொடுங்க. அப்புறம் அந்த நாற்றுகள் எல்லாம் கொஞ்சம் முளைச்சி வளர்ந்து வந்ததுக்கப்புறம் ஒரு 20 நாளைக்கு மேலே எடுத்து நீங்கள் வேற ஒரு இடத்துல கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் நடவு பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. பொரியல் தட்டையும் நீங்கள் விதைகள் வாங்கின உடனே நடவு பண்ணிடுங்க. சிறகவரை தமட்டவரை மட்டும் நீங்கள் 1-2 வந்து இப்போ நடவு பண்ணுங்கள். மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட நடவு பண்ணிக்கலாம்.
நீங்கள் வாங்கின விதைகளை கொஞ்சம் சாம்பல் இருந்துச்சு அப்படின்னா அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கொஞ்சம் வெயிலில் வச்சு எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி அவசரமாக இந்த வீடியோ போட்டதுக்கான காரணமே பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த விதைகளை பற்றி சொல்லணும்னு தான் நினச்சேன். ஏன்னா அசால்ட்டாக இருப்பீங்க அப்படிங்கிறதுனால தான். அதனால் வாங்காதவங்க பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் இதுக்கு முன்னாடி பண்ண அறுவடை கூட நான் போடலைங்க. இன்றைக்கி சிம்பிளான பழங்கள் அறுவடை மட்டும்தான் இதோட சேர்த்து கொடுத்துருக்கேன், சீக்கிரமாக போடணும்னு சொல்லிட்டு. மாங்காய் மரத்துலேயும் காய்கள் எல்லாம் கொஞ்சம் பெருசாக ஆரம்பிச்சிருச்சுங்க. சின்னதாக இருக்கும்போதே ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் பழுக்கவும் ஆரம்பிச்சிருது. பழங்கள் நிறைய இருந்தாலும் நம்ம ஒன்றாவும் பறிக்கிறது கிடையாதுங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது, வெயிலும் அந்த அளவுக்கு இல்லை. அப்படிங்கிறதுனால நம்ம ஊறுகாய் வத்தல் இந்த மாதிரி போடுறதுக்கும் வழி இல்லை. இப்போ வத்தல் போட்டு வச்சும் கூட நம்ம வந்துட்டு அதை அப்பப்போ நம்ம ஏதாவது சாம்பார் புளிக்குழம்பு அந்த மாதிரி வைக்கலும் கூட ஒரு 4 பீஸ் போட்டுக்கலாம். ஊறுகாயும் போட்டு வைக்கலாம். அதுக்கெல்லாம் வெயிலும் இல்லை. அளவளவாக பறிச்சுக்கிறதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து வச்சு கொஞ்சம் நம்ம பழுத்ததுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது. ஆனால் ஒரு பழம் பழுத்தாலுமே நம்மளுக்கு முன்னாடி அந்த பறவைகளுக்கு மட்டும் கொஞ்சம் பழுத்தா அது எப்படி தான் அதுக்கு தெரியுதுன்னே தெரியலங்க. நல்லா வந்து கடித்து சாப்பிட்றோம். நம்மளுக்குமே வந்து கிடச்சிட்ருக்குங்க. இதை பறித்து வச்சோம் அப்படின்னா ஒரு 4-5 நாள் கழித்து நம்ம தொட்டு பார்த்தா லைட்டாக அந்த கொலன்னு பழுத்து தனியாக தெரியுங்க. அப்படி இருக்கும்போது நம்ம சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. இது தானாக முளைச்சி வந்த மாங்காய் மரம் தாங்க. இன்றைக்கி நம்மளோட பழங்கள் வந்து அத்திப்பழம், அதுக்கப்புறம் சீத்தாப்பழம், கொய்யாப்பழம், மாம்பழம், அதுக்கப்புறம் செரி இன்றைக்கி நிறைய இருந்துச்சுங்க. அதையும் அறுவடை பண்ணியாச்சு. இந்த அறுவடை பழங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. அடுத்ததாக நம்ம என்னென்ன விதைகள் எப்படி பேக் பண்ணோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். வீடியோ போட்டு ஒரு வாரத்துக்குள்ளே விதைகளுக்கு அட்ரஸ் அனுப்பின எல்லாருக்குமே அனுப்பியாச்சுங்க. ஆனால் அதுக்கப்புறம் யாராவது அனுப்பியிருக்காங்களா அப்படிங்கிறது இன்னும் செக் பண்ணல. நான் தான் சொன்ன மாதிரி கொஞ்சம் வேலைகளே இருந்து இன்னும் பார்க்கக்கூட இல்லை. விதைகள் பார்த்திங்கன்னா இப்போ அந்த கருப்பு கலரில் இருக்கிறது வந்து சீரகவரை, இந்த சைடு இருக்கிறது சிவப்பு கலர் பொரியல் தட்டை, அந்த கவரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா தமட்டவரைங்க. இப்போ இதெல்லாமே இந்த காய்களோடவே வச்சுருந்தோம். நம்ம தமட்டவரையும் அதே மாதிரியே வச்சுருக்கலாம். அந்த காயோடு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி விதைகளை எடுத்தோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். சிறகவரையும் பொரியல் தட்டையும் நம்ம அந்த காய்களோடு வச்சுருந்து தான் இப்போ வந்து எடுத்துகிட்ருக்கோம். சரிங்களா? தமட்டவரை மட்டும் சரி விதைகள் முன்னாடியே கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சீக்கிரமாகவே அந்த காய்கள்லேருந்து விதைகளை எடுத்து வச்சுருந்தோம். இப்போ இந்த மாதிரி இந்த விதைகளெல்லாம் எடுத்துகிட்டு தான் உங்களுக்கு வந்து பேக் பண்ணி அனுப்புகிறோம். சரிங்களா? சிறகவரை விதை இது தான் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பொரியல் தட்டைங்க. இது வந்து சிவப்பு கலரு. இதில் பாருங்களேன், இந்த விதை மட்டும் கொஞ்சம் லைட் கலரில் இருக்குது. இதெல்லாம் ஒரே செடியிலேருந்து எடுத்தது தாங்க. அந்த விதைகள் நல்லா டார்க் ரோஸில் இருக்குது. அதில் வந்துட்டு அதாவது டார்க் ரெட்டாக இருக்குது, இது கொஞ்சம் லைட்டாக இருக்குது. சரிங்களா? அந்த டார்க் கலரில் ஒரு 17 விதை, இதில் ஒரு 3 விதை சும்மா போட்டிருக்கேன். எல்லாம் ஒரு செடியில் எடுத்தது தான். காய் டிஃப்ரெண்ட் வருமானு தெரில. கொஞ்சம் தனியாக ட்ரை பண்ணி பாருங்கள் வேணா. கொஞ்சம் காற்றடிச்சிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் கரகரன்னு அந்த காற்று சவுண்டு வந்து உங்களுக்கு வரும்னு நினைக்கிற வீடியோவில். இந்த மாதிரி தாங்க நம்ம எல்லா விதைகளையும் எடுத்து இப்படி வந்து பேக் பண்ணி ஒரு ஜிப்லாக் கவரில் வந்து குட்டி கவர்ஸில் போட்டு வச்சுருக்கோம். இதில் கத்திரி ரகங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து பேர் போட்டுட்டோம். சரிங்களா? இந்த சைடு இருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது வந்து பொரியல் தட்டை. அந்த சென்ட்ரல் இருக்கிறது வெள்ளை கலரில் இருக்கிறது வந்து தமட்டவரை, இந்த சைடு சிறகவரை, அந்த லாஸ்ட்டில் இருந்து எடுக்கிறது ஊதா கத்திரி. அதே மாதிரி உங்களுக்கு சிவப்பு கத்திரி, பச்சை கத்திரி, பாம்பு கத்திரி அப்படின்னு பேர் போட்டோம். ஏன்னா கத்திரி விதைகள் நமக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால. இந்த ஊதா கலர் கத்திரிக்காய் மட்டும் நம்மக்கிட்ட ஒரே சிஸ்டர் வந்து திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி, அதுக்காகவாச்சும் நம்ம எப்படியாவது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். இந்த ஃபஸ்ட்டு ஒரு மழை பெஞ்சது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் தாங்க கிடச்ச 1-2 காய்கள் எடுத்திருக்கேன். அது எப்படி வரும் அப்படின்னு தெரியல. கேட்டதுக்காக சரின்ட்டு அந்த விதைகளும் எடுத்து ரெடி பண்ணி தான் அனுப்பியிருக்கோம். அந்த விதைகளும் சரி எல்லாருக்கும் கிடைக்கட்டுமே அப்படின்னு ஆளுக்கு கொஞ்சமாக போட்டு தாங்க விட்டுருக்கேன். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பேக் பண்ணி ஒரு கவரில் போட்டு அதை வந்து போஸ்ட் கவரில் போட்டு அனுப்பியிருக்கேன். இந்த விதைகள் ஒரு சிலர் வாங்கியிருக்கலாம். வாங்கினவங்க மறக்காமல் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்காதவங்க கரெக்டாக பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த விதைகளை நீங்கள் கரெக்டாக வந்து நடவு பண்ணி அதிலிருந்து அறுவடை எடுங்க. எனக்கும் அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ப்ரொஃபஷனல் கொரியருங்க. வாங்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்மளோட அறுவடை இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.